அதாவது நம்ம மந்திர கம்பளத்தில் அவங்க பறந்து வர்ற மாதிரியெல்லாம் அப்புறம் படம் போகும். மந்திர கம்பளம், மந்திரக்கோல், உருவம் மறைகிறது, மோதிரம் போட்டால் உருவம் மறைகிறது, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் வரும். அதை நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நான் சொல்லிட்டா நல்லா இருக்காது. மக்களின் அறிவை மழுங்கச் செய்யும் மந்திரத்தால் எளிதாக உயர்வையும் லாபத்தையும் அடைய முடியும் என்று போதித்து மக்களை அழிவுப்பாதையில் இட்டு செல்லும் இந்த மோசமான கருத்து கொண்ட படத்தில் எம்ஜி ராமச்சந்திரன் நடித்தார் என்ற கேள்வியும் அதிர்ச்சியும் உங்களுக்கு ஏற்படலாம். இப்படி தொழில் செய்து சம்பாதிக்க வேண்டும் என்று எம்ஜி ராமச்சந்திரன் நினைத்தானா என்று கூட நீங்கள் நினைக்கலாம். இப்படியா நீ சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அன்று என் நிலை தொழில் வேண்டும், அந்த தொழிலில் சிறப்படைய வேண்டும், அவ்வளவுதான். எனக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும். ஏன்னா அதுக்கு நடுவில் மிலிட்ரிக்கெலாம் போகிறேன்னு பிளான் பண்ணிடுவார். அந்த நேரம்தான் அந்த படம் வாய்ப்பு வரும். ஏதாவது ஒரு வேலை, நமக்கு வேறு ஒன்றும் படிப்பு இல்லை. ஒரு தச்சு தொழில் தெரியுமா, கொள்ளு தொழில் தெரியுமா, ஒரு தொழிலும் தெரியாது, நடிக்க மட்டும்தான் தெரியும். அதனால தான் அவங்க வேலை தொழில் இந்த வார்த்தையே பயன்படுத்துவாங்க. எம்எஸ் விஸ்வநாதன்லாம் இன்றைக்கி வேலை இருக்குதுன்னு தான் சொல்லுவாரே தவிர இன்றைக்கி ரெக்கார்டிங் இருக்குது, இல்லை எம்ஜிஆர் இன்றைக்கி ஷூட்டிங் இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு அது வேலை. அப்போ தொழில் வேண்டும், எனக்கு ஏதாவது ஒரு தொழில் வேணும். சும்மாவாக இருக்க முடியும், ஒரு வேலை பார்க்கணும்ல, என்ன வேலை பார்க்குறது அப்படின்னு தான் அவர் சொல்கிறாரு.